ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான மொறுன்னு கீரை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நான் அரைச்சி சேர்க்குறேங்க. நீங்கள் பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 2 கொத்து கறிவேப்பிலை, 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, கீரையை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தண்டங்கீரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கிலோ கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா சுட்டுறலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க. மாவு கலந்ததுமே நம்ம பக்கோடா பொரிச்சு எடுத்துடணுங்க. இல்லைனா உப்பும் வெங்காயமும் சேர்ந்து தண்ணி விட்டு மாவு கொல கொலன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் மாவு கலந்ததுமே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்க, பக்கோடா நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சுவையான கீரை பக்கோடா. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.